அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னை செதுக்கிய புத்தகம் என்ற ஒரு தலைப்புல வாசிப்பது எப்படி என்ற ஒரு நூலினை தான் அறிமுகம் செய்ய வந்திருக்கேன். இந்த ஒரு நூலை இயற்றியவர் திரு செல்வேந்திரன் அவர்கள். இந்த ஒரு வாசிப்பது எப்படி என்ற ஒரு நூல்தான் என்னை செதுக்கிய புத்தகம் என்று நான் சொல்வதற்கு காரணம், இந்த ஒரு நூல் வாசிப்பதற்கான வழிகளை மட்டும் சொல்லவில்லை. வாசிப்பதில் இருக்கக்கூடிய பொருளாதார அனுகூலங்களில் தொடங்கி அனைத்து இடங்களிலும் வாழ்க்கைக்கு தேவையான வாசிப்பு எது, எப்படியெல்லாம் வாசிக்க வேண்டும் என்று என்பதில் தொடர்ந்து வந்து முடிவாக ஒரு 50ற்கு உள்ளாக நூல்களை பட்டியல் கொடுத்து, இது பரிந்துரைக்கப்பட்ட நூல்கள் என்ற ஒரு பெயரில் ஒரு பட்டியலையும் திரு செல்வேந்திரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நூலில் முன்னுரையில் வாசிப்பு பழக்கம் குறைந்து போனதினுடைய தர வீழ்ச்சியை பத்தி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாசிப்பதனால கிடைக்கக்கூடிய பொருளாதார அனுகூலங்கள், மேம்படுத்தக்கூடிய வழிகள் என்ற ஒரு தலைப்பு தான் மிக முக்கியமான தலைப்புகள் என்று முன்னுரையிலே திரு செல்வேந்திரன் எழுத்தாளர் அவர்கள் கூறி செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த நூல்கள் மொத்தம் 23 தலைப்புகளை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த 23 தலைப்புகளில் தான் இந்த 2 தலைப்புகள் மிக முக்கியமான தலைப்புகள் என்று எழுத்தாளர் சொல்கிறார். இந்த ஒரு பதிப்பு என்பது எழுத்து பிரசுரம் என்ற ஒரு பதிப்பகத்தார் மூலயமாக இந்த ஒரு நூல் என்பது பதிப்பு பெற்றிருக்கிறது. வாசிப்பு பழக்கம் குறைந்து போனதுடைய தரவீழ்ச்சி என்பது ஒரு சமூக இழிவாக கூறப்படுகின்ற ஒன்று என்று எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்கள் கூறுகிறார். வாசிப்பு என்பதுதான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த திறமைகளுள் ஒன்று என்பது வாசிப்பு. ஒரு மனிதனை பண்பட்ட மனிதனாக மாற்றக்கூடிய திறன் என்பது வாசிப்பு தான். ஏன் இந்த புத்தகத்தை நான் வழங்குகிறேன் என்ற ஒரு தலைப்பிலேயே முதல் தலைப்பாக வைத்து திரு செல்வேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார். ஈரோடு வாசிப்பு பேச்சு போட்டியில ஒரு முகமது இஸ்மாயில் என்ற ஒரு மாணவரினுடைய வரலாறு, அவருடைய சொந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் கூறி சென்று கடைசியில் வாசிப்பு பற்றி கூறி எப்படியெல்லாம் நாம் ஒருவரை பயன்பெற செய்ய முடியும் என்ற ஒரு நிலையில் இந்த ஒரு புத்தகத்தினுடைய அறிமுகத்தை முதல் தலைப்பிலேயே வைத்திருக்கிறார். அதற்கடுத்து நான் ஏன் வாசிப்பு இவாஞ்சலிஸ்ட் ஆனேன் என்ற ஒரு தலைப்பில் தன்னுடைய அனுபவங்கள், தன் வாழ்க்கையில் குழந்தை பருவத்திலிருந்து அதற்கு பின்பு அவருடைய வேலைக்கு செல்லக்கூடிய பணி இடங்களில் இருந்து எல்லாவற்றிலும் தன்னுடைய அனுபவங்களில் வாசிப்பு எத்தகைய இடத்தை பெற்றிருக்கிறது என்பதை கூறியிருக்கிறார். தன்னுடைய தாய் இறந்த ஒரு துக்கத்தை சரி செய்வதற்காக ஒரு வாசிப்பு பழக்கத்தை தொடங்கிய செல்வேந்திரன் அவர்கள் அந்த வாசிப்பு பழக்கத்தினால் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த நாளிதழில் வாசித்த ஒரு விளம்பரத்தினால் ஒரு வீடு வாங்கினார். அதன் பின்பு ஒரு எழுத்தாளராகவும் ஒரு பேச்சாளராகவும் ஒரு நல்ல மனிதனாகவும் உயர்ந்திருக்கிறேன் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒருவர் இலக்கிய வாசகர்களாக தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் கிடையாது. வாசிப்பை பொறுத்தவரையில் எந்த ஒரு புத்தகத்தை வாசித்தாலும் அந்த புத்தகத்தினுடைய ஆழ் மனதில் சென்று நம்முடைய ஆழ் மனதில் பதியக்கூடிய கருத்துக்கள் என்பது நிச்சயம் ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கும். அதை தொடர்ந்து வந்து தமிழகம் மட்டும்தான் வாசிப்பில் குறைபாடோடு இருக்கிறதா என்ற ஒரு கருத்தை சொல்லும் ஒரு தலைப்பாக அதிகம் வாசிக்கக்கூடிய நாடு அப்படின்னு இந்தியாவை சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பிற நாடுகள்லையும் வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது. ஆனா அதை தொடர்ந்து மேம்படுத்தும் வழக்கம் என்பது ஒரு சில நாடுகளால் மட்டும்தான் பின்படுத்தப்படுகிறது என்பதையும் கூறுகிறார். அதுவே நம்ம எது உண்மையான சமூக இழிவு, நம்ம ஒரு சமூகத்துல நாம எது சரி செய்ய விரும்புறோம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த சாதிய ஒடுக்குமுறைகளை சொல்லுவோம், பாலிய வன்கொடுமைகளை சொல்லுவோம், இந்த மாதிரியான சமூக இழிவுகளை சொல்றோம். ஆனா திரு செல்வேந்திரன் அவர்களுக்கு உண்மையான சமூக இழிவு என்று அவர் கருதக்கூடியது எதுவென்று கேட்டால் அது அறிவு குறைபாடு என்று கூறுகிறார். அறிவு குறைபாடு இருந்ததுனால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத ஒரு தலைப்பு தனியாகவே குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன் வாசிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் வாசிக்கணுமா, நான் நிறைய வீடியோ எல்லாம் பாக்குறேன், இதுல எங்க இருந்து நான் வாசிக்க போறேன், எனக்கு வீடியோலயே போதுமான தகவல்கள் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றவங்க மத்தியில எழுத்தாளர் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அப்படின்னா, நீங்க வாசிக்கலாம், ஆனா வாசிச்சா நீங்க அந்த புத்தகத்துடைய மதிப்புரையை உங்களால கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நினைவு கூர்மையும் அது சம்பந்தமான அறிவுத்திறனும் மிக குறைந்த அளவுலதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்றாரு. அதே மாதிரி ட்ரெண்ட்னா என்ன என்ற ஒரு தலைப்புல ஒரு வித்தியாசமான அணுகுமுறை அதுல சொல்லியிருக்கிறாரு. அவர் அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா,
அதாவது இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இன்றைய சமூகத்துல அது பெரியும் ஒரு பங்கு இருக்கு நான் சொல்லலாம். அந்த ஒரு ட்ரெண்ட் அப்படின்றதுல இந்த ஒரு Dress போட்டா இந்த ஒரு இடத்துக்கு ட்ரெண்ட், இந்த ஒரு செயலை செஞ்சா இப்ப நம்ம ட்ரெண்ட், ஒரு வாட்டர் பாட்டில்ல கூட இதை நம்ம வாங்குறோமா, தண்ணீர் பாட்டில் வாங்குறோம்னா இது இப்போ ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு வாங்குறோமே. ஆனா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த ட்ரெண்ட் நமக்கு ட்ரெண்டா இருக்கிறோமா அப்படின்ற நிறைய கேள்விகளை எழுப்புறாரு. அதுவும் இல்லாம இந்த ஒரு தலைப்புல 3 வகை வாசிப்பு என்ற ஒரு வகைப்பாடையும் உணர்த்துகிறார். வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாசிப்பு முதல் வாசிப்பு, வாழ்க்கை அனுபவம் பெருக்கக்கூடிய வாசிப்பு இரண்டாவது, மூன்றாவது பொழுதுபோக்கக்கூடிய வாசிப்பு என்று 3 வகையான வாசிப்பை கூறி அதற்கு வாழ்க்கைக்கு உதவும் வாசிப்பு தான் மிக சிறந்த ஒரு வாசிப்பு என்பதையும் கூறுகிறார். அதே மாதிரி வாசிப்பதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களுடைய தோழியான செம்மன் ஷீலா இருவரும் சேர்ந்து வேதா இல்லம் என்ற ஒரு இல்லத்தை கட்டினார்கள். அந்த ஒரு செம்மின் ஷீலா அவர்கள் அந்த பொறியாளரிடம் கூறுகிறார், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எப்படி கட்டுவீங்களோ தெரியாது, எனக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் வேணும், ஒரு நீர் அழகு சார்ந்த ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, எனக்கு 2000 சதுர அடியில ஒரு நூலகம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடிகை செம்மின் ஷீலா அவர்கள் பெரும்பான்மையான பேருக்கு தெரியாத ஒருத்தவங்களா இருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அம்மாவும் ஒரு நடிகையில இருந்து இன்னைக்கு அரசியல்வாதியாக உயர்ந்து இன்னைக்கு ஒரு முக்கிய நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பல திறன்களை காட்டிலும் வாசிப்பு பழக்கம் தான் அவங்களை இந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்ற செய்தியையும் இந்த வாசிப்பதனால் கிடைக்கும் அனுகூலங்கள் அப்படின்ற தலைப்புல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வாசிப்பதனால் கிடைக்கும் பொருளாதார அனுகூலங்கள் என்ற ஒரு தலைப்புல மேலை நாடுகள்லாம் ஒரு அடிப்படை கல்வி வரைக்கும் தான் ஒரு மாணவனுக்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. அதுவே அடிப்படை கல்விக்கு பிறகு அவன் மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்றால் 3 வழிதான். ஒன்று உதவித்தொகை பெறுவது, இல்லை என்றால் பகுதி நேர வேலை செய்து தன்னுடைய மேற்படிப்பை தொடர்வது, இல்லை என்றால் ஒரு உதவித்தொகையோ ஒரு கடன் தொகையோ பெற்றுதான் தன்னுடைய மேற்படிப்பை தொடங்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் அந்த இடத்தில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டிலோ அப்படி ஒரு நிலைமையே கிடையாது. வேலைக்கு செல்லும் வரையில் நம் பெற்றோரே நம்மை படிக்க வைத்து எல்லா வேலையும் செய்வதனால் ஒரு பொறுப்பற்ற சமூகமாக இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற குறிப்பை சொல்லி அந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ஒரு வாசிப்பு மூலயமா நமக்கு எப்படி கிடைக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு கதை சொல்றாங்க. பொள்ளாச்சியில இந்த எழுத்தாளர் ஒருவர் சிறப்பு விருந்தினராக போகும் பொழுது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் ஏதோ வேறொரு நிகழ்ச்சிக்கு சென்றிருப்பதாக தகவல் வந்த போது என்ன நிகழ்ச்சி என்று விசாரிக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு உதவித்தொகை தருகிறார். மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த ஒரு வைர வியாபாரி ஒருவர் அந்த உதவித்தொகையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு செய்தி நாளிதழில் வருகிறது. அதை அந்த கல்லூரியில் படிக்கும் மாணவரினுடைய தாத்தா ஒருவர் அந்த நாளிதழில் இருக்கக்கூடிய செய்தியை பார்த்து அதற்கு விண்ணப்பிக்க சொல்லும் பொழுது அதை ஒரு அலட்சியமாக பார்த்துவிட்டு கடைசியாக ஒரு 8 நபர்கள் மட்டும்தான் விண்ணப்பித்தார்கள். அந்த 8 பேருக்கும் உதவித்தொகை கிடைத்திருக்கிறது என்ற ஒரு குறிப்பை சொல்கிறார். அதனால் அந்த ஒரு உதவித்தொகை என்பது ஒரு வருடத்திற்கு 50,000 என்ற பெயரில் 3 வருடங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உதவித்தொகை. இந்த ஒரு செய்தி மூலியமாக ஒரு வாசிப்பு மூலமாக இத்தகைய ஒரு பலன் கிடைக்குமா என்ற ஒரு கேள்விக்கு விடை கொடுப்பதாக இந்த ஒரு தலைப்பை அமைத்திருக்கிறார். அதுக்கடுத்து நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை குறைப்பது என்பது இந்த டிவைஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொலைபேசி, அலைபேசி, மடிக்கணினி இதுதான் நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை குறைக்கிறது என்ற ஒரு குறிப்பை சொல்கிறார். அதிலும் முக்கியமாக வாசிப்பு பழக்கத்தை குறைப்பது மட்டுமல்லாமல் பல நோய்களையும் உருவாக்குகிறது என்று சொல்கிறார். தூக்கமின்மை, உடல் பருமன், செரிமான பிரச்சனை, மன அழுத்தம், மாதவிடாய் கோளாறு, நரம்பு தளர்ச்சி போன்ற பல வகைப்பட்ட நோய்களை இந்த ஒரு டிவைஸ்கள் ஏற்படுத்துகிறது என்ற ஒரு கருத்தையும் சொல்கிறார். இதையெல்லாம் தாண்டி
சரி, அந்த ஒரு டிவைஸ் நம்ம ஒரு தொலைபேசியோ அலைபேசியோ ஏதோ ஒண்ணுத்த நம்ம குறைக்கும் வழிகள் எப்படி, அதை தாண்டி நம் வாசிக்கும் பழக்கத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது என்ற ஒரு மேம்படுத்த சில வழிகள் என்ற ஒரு தலைப்பில் எழுத்தாளர் கூறுகிறார். தொலைபேசியை தவிர்த்தல் என்பதுதான் முதல் விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜர்னல் எழுதுவதுதான் ஒரு வாசிப்பு பழக்கத்தின் முக்கிய நிலை என்று சொல்கிறார். அதாவது ஜர்னல் என்பதற்கும் டைரி என்பதற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது அப்படின்னும் எழுத்தாளர் சொல்றாரு. அதுல வந்து டைரி அப்படின்றது ஒரு நாள்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத எழுதுறது டைரி. அதுவே ஜர்னல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு எழுதிட்டு நம்மளுடைய பார்வை அந்த ஒரு நிகழ்வுல எப்படி இருக்கு அப்படின்றத சேர்த்து எழுதுறதுதான் ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவருடைய இந்த ஜேர்னல் பழக்கம் தான் இவர் பிற்காலத்துல எழுத்தாளராக மாறக்கூடிய ஒரு பண்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாளிதழை வாசிப்பது எப்படி, அதாவது நாளிதழ் அப்படின்றது லிவிங் டெக்ஸ்ட் புக் என்ற ஒரு அடைமொழியில் திரு செல்வேந்திரன் அவர்கள் அழைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாசிப்பு பழக்கம் என்றால் அது எதிலிருந்து துவங்குவது, அதாவது ஒரு மாணவனுக்கோ யாரோ ஒருத்தவருக்கு வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தால் அவன் முதலில் வாசிப்பாளர் யாராவது நமக்கு தெரிந்திருந்தால் அவரிடம் போய் ஒரு நூல் பட்டியலை வாங்கி அதற்கு நமக்கு பிடித்த ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் முக்கியம் அல்லாத நூல்களை தவிர்த்து விட்டு வாசிப்பாளருடைய கிளைகள் எல்லாத்தையும் உருவாக்கி நம்மளுடைய வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாசகனுடைய கடமை இது எல்லாம் வாசிப்பது எப்படின்றது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில செல்வேந்திரன் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வாசகனுடைய கடமை என்ன, அதாவது பிறரிடம் போய் நீ இதை வாசி அதை வாசி இந்த புத்தகம் நல்லா இருக்கும் அந்த புத்தகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது கிடையாது வாசகனுடைய கடமை. வாசிக்க சொல்லாதீர்கள், வாசித்ததை சொல்லுங்கள். அதாவது நான் இந்த புத்தகத்தை வாசித்தேன், இதில் இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருக்கிறது, இந்த ஒரு துறை உங்களுக்கு பிடிக்கும் தானே என்ற ஒரு கருத்தை சொல்வதுதான் வாசகனினுடைய கடமை என்ற ஒன்றையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கடைசியாக இந்த நூலின் நிறைவாக பரிந்துரை பட்டியல் என்பதில் ஒரு 50 புத்தகம் கொடுத்திருக்கிறார். அதில் அக்னி சிறகுகள், காவல் கோட்டம், தென்னாப்பிரிக்காவில் காந்தி, பொன்னியின் செல்வம் போன்ற பல்வேறு நூல்களை பட்டியலிட்டு செல்கிறார். இவருடைய இந்த ஒரு நூலை பயன்படுத்தி நாம் வாசிப்பது எப்படி என்பதை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் ஏற்கனவே ஒரு வாசகனாக இருந்தாலும் நம்முடைய வாசிப்பதை எப்படி நாம் திறமையோடு கையாள வேண்டும் என்பதான ஒரு வழிமுறையும் இதன் மூலம் கற்றுக்கொள்வோம். இந்த ஒரு நூலை படித்து பயன்பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.